உலகில் எத்தனை கொடிய நோய் இருந்தாலும் தீர்த்து விடலாம், ஆனால் பசி என்பதை ஒருவராலும் தீர்க்க முடியாது. அப்படியாப்பட்ட பசிப்பிணியை தீக்கிய மணிமேகலையை பற்றி பார்க்கலாம். சேர்ந்தவர். என் பெயர் மணிமேகலை. மணிமேகலை தெய்வம் என்னை கொண்டு வந்து சேர்த்தது. என் பெயர் தீவதிலகை. நான் இத்தீவையும் இத்தீவில் உள்ள பீடிகையையும் காவல் செய்து வருகிறேன். பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இப்பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்றுண்டு. நம் எதிரில உள்ள நதியின் பெயர் கோமுகி. கோ என்றால் பசு, முகி என்றால் பசுவின் முகம் போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்னும் பெயரை பெற்றது. இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழுநிலவு நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். அது அமுத சுரபி என்னும் பாத்திரமாகும். அமுத சுரபியா? அதன் சிறப்பு என்ன? அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம். அப்படியா? வியப்பாக உள்ளதே. ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழுநிலவு நாள் இன்றுதான். இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது. மணிமேகலை அதை வணங்கி கையில் எடுக்கிறாள். மணிமேகலையே, உயிர்களின் பசி போகும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இவ்வுலக உயிர்களின் பசியை போக்கி உயர்வு பெறுவாயாக. மணிமேகலை தீவதிலகை வணங்கி அமுத சுரபியுடன் விடை பெறுகிறார். மணிமேகலை பூம்புகாருக்கு திரும்புகிறாள். மாணவர்கள் அனைவரும் அமைதியா உட்காரு. அங்கேயா நின்றுட்டு இருக்க, நடந்துகிட்டு இருக்க, அங்க பாரு, எல்லாரும் உட்காரு. யாருமே நிக்காத உட்காரு. அங்க 10th பாய்ஸ் இங்க வா, முன்னாடி வா. எல்லாரும் கீழே உட்காரு. ஆதிரையிடம் உணவு பெற செல்கிறாள். ஆதிரையின் வாழ்க்கை வரலாறு. ஆதிரையின் கணவன் சாதுவன். இருவரும் இன்பமுற்று வாழ்ந்து வந்தார்கள். பல வருடங்கள் கழிந்த நிலையில் சாதுவனுக்கு தீய நண்பர்களுடன் நட்பு ஏற்பட்டது. ஆதலால் மது மாதி என தன் வாழ்வை சீரழிக்கும் பழக்கங்களுக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டான். இதனால் தன்னிடம் உள்ள செல்வ மனதையும் இழந்தான். செல்வ மனதையும் இழந்ததால் அவன் வீதியில் நின்றான். அப்பொழுதுதான் தன் ஒழுக்கக்கட்டான வாழ்வை நினைத்து மனம் வருந்தினான். இனிதான் ஒழுக்கமான வாழ்வு வாழ வேண்டுமென எண்ணினான். அதற்கு பொருள் தேவை என்பதை உணர்ந்து பொருளிட்டு அயல் நாட்டுக்கு செல்ல முடிவெடுத்தான். தன் மனைவி ஆதிரையுடன் இனி உண்மையாகவும் இன்பமாகவும் வாழ எண்ணினார். ஆதிரையுடன் தன் விருப்பத்தை கூறி வணிகத்திற்கு கடல் கடந்து சென்றான். ஆதிரையும் வழி அனுப்பினார். சில வாரங்களில் கடலில் பெரு சூறாவளி காற்று சென்றது. கடல் அலை வேகமாக அடித்தது. சாதுவனுடன் வந்த அனைத்து வணிகர்களும் நீரில் அடித்து தத்தளித்தனர். சாதுவன் கையில் ஆதிரை ஆற்றிய அரப்பயனால் ஒடிந்து கொடிமரத்தின் ஒரு துண்டு அகப்பட்டது. அதை இறுக பற்றி உயிர் பிழைத்தான். பல இன்னல்களுக்கு பிறகு கரையை அடைந்தான். நாகர் இனத்தவர் காப்பாற்றினர். ஊர் பெரியோர்களிடம் தன் உயிர் போக்கிக் கொள்ளும் எண்ணத்தை கூறுகிறார். சுடுகாட்டில் காய்ந்த விறகை கொண்டு ஈம படுக்கை தயார் செய்து அதில் தீ முட்டினான். தீ ஓங்கி உயர்ந்து வானளவு வெகுண்டது. ஆதிரை புத்தாடை அணிந்து மஞ்சள் குங்குமமிட்டு வண்ண மலர்களை சூடி தீ ஜுவாலையில் இறங்க முற்பட்டாள். ஆதிரை நெருப்பில் இறங்குவதை காண முடியாமல் தன் கண்களை மூடி கண்ணீர் வடித்து இறைவனை வேண்டிக் கொண்டனர். ஆதிரை நெருப்பில் இறங்கினாள். ஆனால் அந்த அக்னி முழுவதும் அணைந்தது. ஒரு அசரீரி குரல் ஒலித்தது. ஆதிரை, உன் கணவன் சாகவில்லை. நாகர் இனத்தவரிடம் பாதுகாப்பாக உள்ளான். ஆதிரை மகிழ்ந்தாள். மக்கள் அனைவரும் ஆதிரையை தெய்வமாக கண்டனர். பின்னர் சாதுவனம் வீடு வந்து சேர்ந்தான். தான் செய்த அறச்செயல்களே தன் கணவனை காப்பாற்றியது என்பதை உணர்ந்து ஆதிரை தொடர்ந்து அறச்செயல்களை செய்து வாழ்ந்து வந்தாள். காட்சி 2. இடம் ஆதிரையின் இல்லம். கதை மாந்தர்கள்.
ஆதிரை மணிமேகலை. ஆதிரையின் வீட்டு வாயிலில் மணிமேகலை அமுத சுரபியுடன் வந்து நிற்கிறாள். இவ்வூரில் வாழ்ந்த கோவலன், மாதவி ஆகியோரின் மகள் நான். உங்களின் சிறப்பை அறிந்து பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். ஓ, நீங்கள் தான் மணிமேகலையா? இது என்ன பாத்திரம்? மிகவும் அழகாக இருக்கிறது. இஃது அமுத சுரபி பாத்திரம். இதில் நான் உணவிடி. இதை கொண்டு என்ன செய்வீர்கள்? அன்பிற்கினி ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். உணவு கொடுத்தவர் உயிரை கொடுத்தவர் ஆவர். இந்த பாத்திரத்தில் உள்ள உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகிறேன். மிக்க மகிழ்ச்சி. அறம் செழிக்கட்டும், மக்களின் பசுமை ஒழியட்டும். காட்சி 3. இடம் அரண்மனை. கதை மாந்தர்கள் சிறை காவலர், மன்னர், மணிமேகலை. வருகிறார் வருகிறார் வருகிறார். மன்னர் வருகிறார், மன்னர் வருகிறார். ராஜாதிராஜன், ராஜ கம்பீரர், ராஜ மார்த்தாண்டர் வருகிறார் வருகிறார் வருகிறார். அண்ணா வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு ஒரு இளம் பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தில் உணவு அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். ஆனால் அந்த பாத்திரத்தில் உணவு மட்டும் குறைவே இல்லை. என்ன, சிறிய பாத்திரத்தில் இருந்து உணவு எடுத்து அத்தனை பேருக்கு வழங்கினாளா? அப்பெண்ணை உடனே அழைத்து வா. ஆகட்டும் அண்ணா. சிறை காவலர் மணிமேகலையிடம் மன்னர் தங்களை அழைத்து வர சொன்னார். மன்னரை வணங்கி, அருள் உள்ளம் கொண்ட அரசே வணக்கம். பெண்ணே, நீ யார்? உணவு அல்ல அல்ல குறையாத பாத்திரத்தின் பெயர் என்ன? இது உனக்கு எப்படி கிடைத்தது? அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றுள்ளவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும். சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். மாதவம் செய்தவளை, இந்த உலக மக்களின் பசுபினத்திற்கும் பாங்குடைய அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய ஏதேனும் உதவி இருக்கிறதா? அதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது. சிறை கைதிகளுக்கு நல்லுரைகளை வழங்கி அவர்கள் மனம் திருந்தி நல்வாழ் வாழ வேண்டும். இதுவே வேண்டுகோள் மன்னா. நல்லரும் புரியும் நங்கையே, உன் வேண்டுகோள் அனைத்தும் நிறைவேற்ற ஆணையிடுகிறேன். நீ வாழ்க, உன் அறம் வளர்க. நன்றி மன்னா.